வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தண்டோடு காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ தண்டுலேருந்து கீரையை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை நல்லா 3 வாட்டி நல்ல தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் புளிச்சக்கீரையை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு பழுத்துருச்சு. இதுவே ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். ஆந்திராவில் இதை கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 2லேருந்து ஒரு 3 விசில் வச்சா போதும். கீரையை வேக வைக்கும் போது தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு வேளை அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கீரையை ஒரு மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிக்கிறேன். இதை ஃபுல்லாக கடைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ கீரையை லைட்டாக மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே கீரையை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும். ஏன்னா கீரை ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். கீரையை மிக்சியில் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மற்ற வச்சு கடையும் போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறமா எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். புளிச்சக்கீரைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருடம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருடம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கடுகு கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளிச்சக்கீரை கொஞ்சம் சூடு, அதனால் நம்ம வெந்தயப்பொடி அது கூட கலந்து சாப்பிட்லாம். என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இடையிடையில் இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை, பாசிப்பருப்பு, முள்ளங்கி, முருங்கைக்காய் சாம்பார், அது கூடவே வாழைக்காய் வறுவல். இந்த மெனுவும் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.